நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35 திதி இன்று இரவு 10:21 வரை துவிதியை, பின்பு திரிதியை. நட்சத்திரம் இரவு 11:41 வரை பூரம், பின்பு உத்திரம். நாம யோகம் காலை 7:01 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இரவு 10:21 வரை கரசை கரணம், பின்பு வனிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10 மணியிலிருந்து 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 11:41 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் உலக காதலர் தினங்கள். அதே போல இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா நம்ம மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். இன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் அதைவிட சிறப்பை தரும் இல்லைங்களா? அதனால இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் 5 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு கஸ்தூரி மஞ்சள் துண்டு ஒன்று வச்சு ஒரு வெள்ளை பேப்பர்ல கட்டி பாக்கெட்ல வச்சுக்கோங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம வகுப்பு போடுறோன்னு சொல்லி இருந்தோம், வகுப்பு போடப்படும். அதே போல மார்ச் மாசம் முதல் வாரம் வகுப்பு ஆரம்பிக்கப்படும். அன்னைக்கு மார்ச் 1 சனிக்கிழமை. அன்றைய தினம் ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கப்படும். அதற்கு முன்பு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருந்தேன். எந்திரங்கள், மந்திரங்கள், அதே போல பஞ்சபட்சியால என்ன நன்மைகள் ஏற்படும், அந்த பஞ்சபட்சிக்கு உண்டான ஓரைகள், இதெல்லாம் நம்ம அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க. ஓரை தெரிந்து ஒரு செயலை செய், வெற்றி பெறலாம். அதே மாதிரி பஞ்சபட்சி தெரிந்தவர்களிடம் பகை கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் நான் அந்த சூட்சமத்தை நான் சொல்றேன், வகுப்புக்கு வரும்போது சொல்றேன். எந்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயத்துக்கு எந்திரங்கள் இருக்கு. வேலை கிடைக்க, கர்ப்பம் தரிக்க, சர்வவசியமாக, அதே மாதிரி பொருளாதாரம் ஏற்றம், வியாபாரம் செழிக்க, செல்வம் பெருக, கட்டிடம் பாதியில நின்று போனா அதற்கு என்ன எந்திரங்கள், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த எந்திரங்கள் எப்படி எழுதணும், எந்த மாதிரி முறையில எழுதணும், இது சித்தர்கள் சொல்லப்பட்ட இதுதான். எண் எந்திரமோ இல்லை இந்த சமஸ்கிருதத்திலேயோ அதெல்லாம் கிடையாது. தமிழ் முறையிலேயே இது வரக்கூடிய எந்திரங்கள் சொல்லி கொடுக்கப்படும். இது நான் இந்த ஜோதிட வகுப்புக்கு முன்பாகவே இந்த வகுப்பு போடலான்னு இருக்கேன். சேர்றவங்க சேரலாம். அப்படி சேரணும்னு விருப்பம் உள்ளவங்க, இது எப்போ இந்த வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு போடப்படும். வர்றவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இதற்கு நோட்ஸ் எல்லாம் கிடையாது. நோட்ஸ் இருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அதுலேயே எந்திரங்கள்லாம் எப்படி எழுதுறது, அதுக்கு என்ன பலன் உண்டு அப்படின்றது அந்த நோட்ஸ்லேயே இருக்கும். அதுலேயே பஞ்சபட்சியை பற்றியும் இருக்கும் அந்த நோட்டில். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நோட்டில் இருக்கும். வேணுன்றவங்க அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு தனி சார்ஜ். அதுக்கு வேணுன்றவங்க அது வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். இது ஃபுல் ஜோதிடம் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த குறி சொல்கிறவங்க, கோயில் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி கோவில் பூசாரிகள், இவங்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். பெண்களும் இதை கற்றுக்கலாம். இதெல்லாம் தப்பே கிடையாது. நல்லதை நம்ம கற்றுக்கிறது எங்கே வேணாலும் கற்றுக்கலாம், எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். அது பயன்படுத்தும் முறையை பொறுத்து. இன்னைக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, குலதெய்வம், அதாவது நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு உங்களுடைய எடை எவ்வளோ இருக்கோ அந்த எடைக்கு எடை பச்சரிசி வாங்கி கொடுங்க. இதனால உங்க குடும்பத்தில் ஏற்றங்கள் நிறைய இருக்கும். இதே போல இந்த
பச்சரிசி மாவும் நாட்டு சர்க்கரையும் கலந்து உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க இருக்கின்ற மரத்தடியில எறும்புகள்லாம் இருக்கும். நீங்க அத சுத்தி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கடன் தீர்றதுக்குன்றதுக்கு இருக்கு. ஆனா நம்ம மெனக்கெட்டு அதை செய்யணும். செஞ்சாதான் உங்களுக்கு அது நன்மை செய்யும். அதே போல உங்க ஊர்ல உள்ள எல்லை சாமி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். உங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை சாமின்னு ஒரு தேவதை இருக்கும். அந்த எல்லை சாமிக்கு போயிட்டு பட்டு சாத்தி பொங்கல் வைத்து பூஜை செய்து வந்தால் எப்பேற்பட்ட துன்பங்களும் எப்பேற்பட்ட கடன்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். எல்லை சாமி சொல்லுவாங்க. உங்க ஊர்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு எல்லை சாமின்னு ஒண்ணு இருக்கும். அந்த எல்லை சாமிக்கு நீங்க இந்த பொங்கல் இட்டு எல்லாம் செய்து வந்தால் உங்களுக்கு இந்த கடன் தொல்லையில இருந்தும் அதே போல தீராத பிரச்சனைகள் நிறைய சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன சாமி கும்பிட்டாலும் பிரச்சனை தீராது. தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பவர் எல்லை சாமி. அந்த எல்லை சாமிக்கு போயிட்டு பொங்கலிட்டு பட்டு சாத்தி வழிபாடு செய்தால் உங்களுடைய கடன்களும் தீரும், தீராத பிரச்சனைகளும் தீரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமாக சில நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். குடும்ப உறுப்பினர் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழல்லாம் ஏற்படும். பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மனதளவில் மாற்றங்கள் உருவாகும். இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு இசைன 5ஆம் எண் அசு நிறம் வெளிச்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பு கிடைக்க. கிருத்திகை நட்சத்திரக்கார மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதுவிதமான ஒரு பயணங்கள் மூலம் நிறைய மனதில் மாற்றங்களும் சந்தோஷமும் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். இழுபறியான வேலையை கூட செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்திருந்தாலும் வெற்றியும் கிடைக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் எண் அச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறைய. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்போட செயல்பட்டு இழுபறியான வேலையை கூட செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து புதிய வழிமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம். வேலை சம்பந்தமான நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அரசு காரியத்தில் அரசு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சிருந்தா அதுல பொறுமையோடு செயல்படுங்க. தொழில் ரீதியான புதிய முயற்சிகளுக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரம் செய்வார்கள். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. அதிசய மேற்கு அதிசயன் 8ஆம் எண் அசு நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுமையோடு செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிரபலமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அவர்களெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். பாடங்கள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். மறதி பிரச்சனைகள் விலகும். கமிஷன் துறைகள்ல ஆதாயம் ஏற்படும். புதிய வண்டி வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள்ல ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் எண் அசு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வமில்லாத ஒரு தன்மை இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு விலகி
நல்ல ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, செய்யும் காரியங்களில் சற்று கவனம் தேவை. வேலையாட்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்த்திருங்க. சூழலை அறிந்து கருத்துக்களை பகிர வேண்டியது அவசியம். சஞ்சலங்களால் மனதளவில் குழப்பங்கள் ஏற்படும். வரவு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள பேச்சுல பொறுமையை எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையை கையாள்றீங்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை நடக்கும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர் சஞ்சலமான ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். உங்களுடைய பேச்சில ஒரு நல்ல அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் தாமதமாக கிடைக்கும். இன்னைக்கு பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்துல மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். அதிசய வடகிழக்கு திசை, 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் தாமதமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள்லாம் வந்து நீங்கும். உங்கள் மீது, அதாவது சில விமர்சனங்கள் உங்கள் மீது சொல்லுவார்கள், அதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, புதுவிதமான இலக்குகள்லாம் இன்றைய தினம் பிறக்கும். சமூக பணிகள்ல ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். எதிர்பாராத சில வரவுகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். காப்பீட்டு துறையில மேன்மை ஏற்படும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். இன்னைக்கு அதிசய கிழக்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கௌரவ பொறுப்புகள் மூலம் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கூடும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகளை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். வீடு மனை தொடர்பான முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு கைகூடும். நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் இருந்ததெல்லாம் இன்றைய தினம் குறைகின்ற ஒரு நாள். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். அதே போல உற்சாகம் சார்ந்த ஒரு நல்லதொரு நிகழ்வெல்லாம் இன்னைக்கு நடக்கும். அதே மாதிரி மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்ற ஒரு நாளாகும். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள் கூடுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இந்த வீடு மனை ரியல் எஸ்டேட்டு தண்ணி சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நெருப்பு அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் புத்துணர்ச்சியோட செயல்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளிடத்தில் இருக்கட்டும், அப்பா அம்மாவிடம் இருக்கட்டும், கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிச்சிருவீங்க. வியாபாரம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சில அனுபவங்கள் மூலம் புதிய
புரிதல், அதாவது புதிய அத்தியாயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாரி இன்னைக்கு நடக்கின்ற ஒரு தருணங்கள் இருக்கு. இன்றைய நாள் நன்மையும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சில விஷயங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, செய்கின்ற வேலையில கொஞ்சம் கவனத்தோட இன்னைக்கு செய்யுங்க. ஜாமீன் விஷயத்துக்கெல்லாம் போவாதீங்க. யாருக்காவது போய் ஜாமீன் போடுறது, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறது, யாருக்காவது லோன் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிடாதீங்க. சகோதரர்களை விட்டு கொடுத்து செல்லுங்க. சூழலை அறிந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நல்லதா இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் உண்டாகும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. விவேகமான செயல்பாடுகள் நல்ல மதிப்பை பெற்றுத்தரும். இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்க, விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். சகோதரர்கள் வழியில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தாயாரின் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்ததெல்லாம் இன்றைய தினம் குறைகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். பயணங்களால் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் அதிகரிக்க, அலுவலகத்தில் ஒத்துழைப்பான சூழல்கள்லாம் நிலவும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி கும்பராசிக்கு இன்னைக்கு நன்மையே நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். சதய நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனம் சார்ந்த தேவைகள்லாம் நிறைவேறும். ஆதரவாளர்களின் ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வங்கியில இருந்து வந்த இழுவறியான சூழல்கள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். வேலையில சாதகமான வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே போல ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். 7 நாட்டு சனியும் நடக்குது, அதுவும் 3ல குரு இருக்கிறதுன்றதுனால உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் வர உட்கார்ந்துருக்காரு. மீன ராசிக்கு சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டார். அதனால 7ஆம் வீட்டிலே உங்களுக்கு கேது அமைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதே போல மனைவியா இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். மனைவியா இருந்தால் கணவனா இருந்தால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். மருத்துவ செலவு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஓரளவுக்கு சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள், திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு தருணமும் இருக்கு. அந்த வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.